DJI Mic Mini. இது Mic Mini 2க்கு அதுக்கப்புறம் அந்த லேட்டஸ்ட் மாடல். வாங்க பார்க்கலாம் இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VJM எக்ஸ்ப்ளோரர் சேனல், எக்ஸ்ப்ளோர் எவ்ரிதிங். இன்னைக்கு ஒரு புது ப்ராடக்டை பார்க்கலாம். DJI Mic Mini. இது Mic Mini 2க்கு அதுக்கப்புறம் அந்த லேட்டஸ்ட் மாடல். வாங்க பார்க்கலாம் இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றது. ஒரு ஆடியோ ஜாக் கேபிள் இருக்கு, C டைப் சார்ஜிங் கேபிள் இருக்கு. இதுல 4 விண்ட்ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. 2 பிளாக், 2 கிரே கலர். ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் இதில் வச்சு ட்ராவல் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த DJI Mic Mini சார்ஜிங் கிட் ப்ளஸ் ஹோல்டர்ஸ். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது கம்பேர்ட் டு Mic Mini 2 இல்லைனா Mic Mini 3 கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரொம்ப ஹேண்டி. கூட ஒரு மேக்னெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் உள்ளே வச்சு இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி. அது இல்லாமல் இதில் ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளுக்குள்ளே வைக்கலாம், இல்லை வெளியும் வச்சுக்கலாம். இந்த மஃப்ளரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, கம்பேர் டு ப்ரீவியஸ் மாடல், நீங்கள் இந்த மாடலில் வந்து ஓகே. ஸோ ரெண்டுத்துலேயுமே இந்த விண்ட் ஸ்க்ரீன் போட்டாச்சு. இது வந்து இந்த காற்றோட அந்த நாய்ஸு, அப்நார்மல் விண்ட் சவுண்ட் எல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அட்வான்டேஜ் சொன்னோன்னா, நீங்கள் இதில் இப்போது பழைய இதில் நீங்கள் அடிக்கடி இதை உள்ளே வைக்கணுன்னா அவுக்க வேண்டியது இருக்கும். இதில் அப்படி கிடையாது. நீங்கள் ஈஸியாக விண்ட்ஸ்க்ரீன் எடுக்காமல் அப்படியே வைக்கலாம். ஸோ மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸும் கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் இதோட சார்ஜிங் கேபிளும் இதுலேயே நீங்கள் வைக்க முடியும். இல்லை, சார்ஜிங் கேபிள் வைக்க முடியல. பட் ஐ திங்க் இந்த இது வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். இல்லை. ஸோ மைக்கும் அதோடைய விண்ட்ஸ்க்ரீனும் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 4 LED இருக்குது. இது வந்து பேசிக்கலி இதோட சார்ஜிங் கண்டிஷன் காட்டுது. 4 ஃபுல்லாக எரிஞ்சுதுன்னா 100%, 3னா 75, 50 for 2, 1னா 25 or less than 25. ஸோ இது மினி ரிசீவர். இந்த ஜாக் போர்ட் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோனோ இல்லை வேற ஏதாவது கேமரால இருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம்
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து 0ல இருக்கு. இது வந்து நீங்கள் எவ்வளோ அந்த டெசிபிள் வந்து இன்க்ரீஸ் மைனஸில் பண்ணுறீங்களா இல்லை ப்ளஸில் பண்ணுறீங்களான்றதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து 0ல இருந்தாலே மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாகவும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். பெட்டர் பார்ட் என்னன்னா, நீங்கள் இதில் வைக்கும் போது எல்லாமே சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் 2 மைக்கும் ரிசீவர் கூட ஆட்டோமேட்டிக்காக பேரிங்கும் ஆகிடும். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் எதுவும் பாருங்கள், கிளியராக காட்டுது, 2ம் பேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ், சில ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு என்றதை நம்ம பார்க்கணும்னா நான் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. ஒன்று நாய்ஸ் கேன்சல் பண்ண ஒரு பேசிக் அண்ட் ஸ்ட்ராங் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து நீங்கள் டிஜே மிமோ மூலமாக செட் பண்ணிக்கலாம், எந்த லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு வேணுன்றது. அதுக்கப்புறம் சேஃப்டி ட்ராக் ரெக்கார்டிங் இருக்கு. ஸோ இதில் சைமல்டேனியஸ்லி வந்து நீங்கள் மெயின் ஆடியோ அண்ட் செகண்டரி ஆடியோ 2 ட்ராக் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து வால்யூம் ஸ்பைக் ஆகிறது வந்து நீங்கள் இதில் அவாய்ட் பண்ண முடியும். கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது வைட் ரேஞ்ச் ஆஃப் கனெக்டிவிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ண முடியும்னு சொன்னேன். அதே போல் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லையும் கனெக்ட் பண்ணலாம். ஈவன் கம்ப்யூட்டரில் கூட கனெக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ரெக்கார்டிங் வந்து கம்ப்யூட்டருக்கு அனுப்பலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 2 மைக் யூஸ் பண்ணும்போது ஸ்டீரியோவாகவும் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அதை லெஃப்ட் சேனல் ரைட் சேனலில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் நார்மலாக ஒரு மைக் யூஸ் பண்ணீங்கன்னா சிங்கிள் சேனலாக ரெக்கார்ட் ஆகும். டிரான்ஸ்மிஷன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 400 மீட்டர் சொல்றாங்க. பட் 350 மீட்டர் வரைக்கும் நீங்கள் பண்ணீங்கன்னா எந்த வித டிலே இல்லாமல் எந்த வித டிஸ்கனெக்ட் ஆகாமல் கரெக்டாக ரெக்கார்டிங் ஆகிடும். பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5 to 5.5 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பேட்டரி ரெக்கார்டிங் டைம் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 2 மைக்கும் பேரலாக யூஸ் பண்ணும்போது 5.5 ஹவர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் டைம் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஸோ ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மைக்கோட லாவிலியர் மைக்னு சொல்கிறாங்க. ஆம்னி டைரக்ஷன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ ஏன் நீங்கள் எங்கேருந்து பேசினாலும் ஆஸ் லாங் அஸ் யூ க்ளோஸ் டு மைக் இருக்கும் போது கிளியராக கிறிஸ்டல் கிளியராக வாய்ஸ் மட்டும் இல்லை ஆல் சவுண்ட்ஸ் வந்து கரெக்டாக ரெக்கார்டிங் ஆகிடும். அதுக்கப்புறம் அனதர் பெஸ்ட் ஃபங்க்ஷன் இது வந்து டிஜே மைக் வாங்குறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த டிஜே மைக் வாங்குறது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா டிஜே எக்கோ சிஸ்டம். நீங்கள் டிஜே ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷன் கேமராஸ், டிஜே ட்ரோன்ஸ், ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணும்போது இது வந்து சீம்லெஸ்லி இன்டெகிரேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அக்ராஸ் போர்டு வந்து ஷேர் பண்ண முடியும். அண்ட் டிஜே மீமோ அந்த ஆப் மூலமாக பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ரெக்கார்டிங் எடிட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஸோ இது வந்து அனதர் அட்வான்டேஜ். ஸோ இதோட டீட்டெயிலான ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷன் என்னன்றதை நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், பாருங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஆதரவை இந்த சேனல் கொடுங்க. தேங்க்ஸ்.